திருமணத்துக்கான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் 19 வயசு 20 வயசு 21 வயசு இருக்குமா? அவ்வளவுதான். உங்களுடைய பாட்டி 21 வயசுல என்ன பண்ணாங்கன்னு போய் கேளுங்க. உங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னும் 3 புள்ள பெற்றிருப்பாங்க. 21 வயசுங்கிறது அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையின் காலாண்டுகளை முடித்த தருணம். ஆனா இன்னைக்கு 32 வயசு ஆகுதுங்க சார். என்னுடைய தோழிக்கு, என்னோட கூட படிச்ச தோழிக்கு, ஏன்டி நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தையெல்லாம் பெற்றுட்டேன், இன்னும் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு நான் கேட்கிறேன். எம்எஸ்சி அக்ரி முடிச்சிட்டா, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா. நான் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகலடி, இன்னும் நான் செட்டில் ஆகணும், இன்னும் எனக்கு ரிசர்ச் பேப்பரை முடிக்கணும், இன்னும் எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, இன்னும் பிளான்ஸ் நிறைய இருக்கு, நான் முடிச்சுட்டு தான் பார்க்கலான் இருக்கேன். அப்போ தன்னுடைய திருமண வாழ்க்கை கூட எப்ப பண்ணிக்கணுங்கிற முடிவு வரைக்கும் எடுக்கக்கூடிய சுதந்திரமும் சந்தோஷமும் பெண்கள்கிட்ட இருக்கும் போது கூடவா இதை நீங்க சவால்னு சொல்லுவீங்க? உண்மையிலே சந்தோஷம்னா என்ன தெரியுங்களா? நமக்கான முடிவை நாம் எடுக்கிறது தான் முதல் சந்தோஷம். அது இன்னைக்கு பெண்களுக்கு வந்துருச்சுன்னு அவங்க சொல்றதுதான் யதார்த்தம், உண்மை. நான் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீட்டில் யாருமே எதிர்ப்பு சொல்றாங்களா? இல்லம்மா நான் படிச்சு முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு எப்போ சொல்றோன்னா அப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் சொன்னா வீட்டில் கேட்குறாங்க. மாறிடுச்சா இல்லையா அந்த சூழல்?